இன்றைக்கி நாங்களும் வைரல் திராமிசு கேக்கை வந்து ட்ரை பண்ணோம். ஸோ திஸ் வாஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் ரியாக்ஷன். அவர் நல்லாயிருக்குன்னு சொன்னார். ஆனால் வந்து எனக்கு தான் சொதப்பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்பவும் போல் யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோஸும் ரெஃபர் பண்ணி என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணுங்கிறத கரெக்டாக சோர்ஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா வந்து அந்த காஃபி டிப்பில் வந்து ரஸ்க்கை வந்து சும்மா டிப் பண்ணி எடுத்து அதை வந்து செட் பண்ணால் போதும். நான் நல்லா ஊற வச்சு எடுத்து செட் பண்ணேன். ஸோ அந்த 4 ரஸ்க்கும் நீங்கள் பார்த்தாவே தெரியும், அது நல்லா ஊறி நல்லா காஃபி எசன்ஸை வந்து இழுத்ததுக்கப்புறம் அது செட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. அப்போவே அம்மா சொன்னாங்க, இது சொதப்பிட்ட நீ அப்படி சொன்னாங்க. பட் ஸ்டில் ஹோப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ட்ரைங். அப்போ ட்ரை பண்ணுறப்போ அதே மாதிரி வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தேவையான டிப்பெல்லாம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் தேன் அதெல்லாம் போட்டு பாலெல்லாம் ஊற்றி நல்லா அடித்து மறுபடியும் ஒரு லேயர் செட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காஃபி போடுற கலக்கி திரும்ப லேயரை வந்து செட் பண்ணி அதே மாதிரி வந்து ப்ராசஸை வந்து நான் ரிப்பீட் பண்ணேன். கடைசியாக ஃபைனலாக கோகோ பவுடரும் டஸ்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஹோப்ஃபுல்லாக அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் ஆக்சுவலாக ஒரு காஃபி லவர். எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கேக்கில் எனக்கு ஏதோ மிஸ் ஆச்சு. எனக்கு என்னன்னு சரியாக சொல்ல தெரில. எனக்கு வந்து தேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஒரு ஃபீல், மேபி தேனோட எசன்ஸ் நிறையா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் ஸ்டில் சம்வாட் ஐ லைக்ட் இட்.